ஹாய், ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஆப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம ஒரு மில்லட் ஃபுட்டு தாங்க பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு ஸ்வீட்டு தான் இது. இந்த ஸ்வீட் கேழ்வரகு அல்வா. கேழ்வரகு நம்ம கோதுமையில் அல்வா செஞ்சுருப்போம், கேரட்டில் அல்வா செஞ்சுருப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒன்றுங்க. கேழ்வரகு அல்வா. கேழ்வரகு மாவு நமக்கு சத்துள்ள போன மாதிரியும் ஆச்சு, நமக்கு பிடிச்ச ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சுங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். கேழ்வரகு மாவு, வெல்லம், நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், சுக்குத்தூள், உப்பு. இது எல்லாமே எவ்வளோ அளவு அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து இருக்குங்க. இப்போ நீங்கள் நிறையா செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கம்மியாக செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. செய்முறை பார்க்கலாம். வெல்லத்தோடு அரை கப் தண்ணீர் வெல்லத்தோடு ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கணும். திரும்ப இந்த மாவை கட்டி இல்லாமல் நார்மலாக எப்படி அல்வாவுக்கு நம்ம செய்வோமோ அதே மாதிரி எடுத்துக்கணும். அப்புறம் திரும்ப நெய்யை நல்லா சூடாக்கி கேழ்வரகு மாவை கலக்கி வச்சுருக்கிறத உள்ளே சேர்த்து நல்லா கலக்கணும். அதுக்கப்புறம் நல்லா கலக்கினதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்து கையை உள்ளே விடாமல் கெட்டி இல்லாமல் நல்லா கிளறி வச்சுக்கணும். அப்புறம் ஏலக்காய், சுக்குத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொதிக்கிற மாதிரி நல்லா சுருண்டு வர்ற வரையில் கிளறணும். கிளறினதுக்கப்புறம் கூட நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சூடாக பரிமாறலாங்க. இதனால் என்ன பெனிஃபிட்னு கேட்பீங்க. இப்போ ஆக்சுவலாக குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கஞ்சி கேழ்வரகு மாவு கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தைகள்லாம் கேழ்வரகு மாவு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. கேழ்வரகு அல்வா வேறு ஏதாவது கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. கஞ்சி, ரொட்டி இதெல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அப்படிங்கிறதுக்காக ஸ்வீட்டாக பண்ணி கொடுக்கணும்னு நினைப்போம். அதுக்காக இந்த கேழ்வரகு அல்வாவை கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஒரு மில்லட் ஃபுட் சாப்பிடும்போது அதில் அதிகமாக நம்ம இப்போ நார்மலாக வேறு ஏதாவது சாப்பிட்டோன்னா ரைஸ் இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். வேறு ஏதாவது வெஜிடபிள் சாப்பிட்டோன்னா ப்ரோட்டீன் மட்டும் தான் கிடைக்கும். இது கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் எல்லாமே கிடைக்குங்க. ஸோ இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். இதில் நெய் மட்டும் கொஞ்சம் அளவாக சேர்த்திக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்திக்க வேண்டாம். இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஆப்.